போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் மீண்டும் ஒரு பாரிய விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஒரு எண்ணெய் குடுக்கல் வாங்கல் செய்கின்ற இடம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பாதிப்பு ஃபுஜேராவுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கு தான் பாதிப்பு. ஈரான் பூமியின் முகத்திலிருந்து முற்றிலும் அழிக்கப்படும் என்று கடுமையாக எச்சரித்திருக்கின்றார். இந்த வாயால் எல்லாம் சொல்லி போட்டு போகலாம் டில்சன், ஆனால் செயலிலே செய்வது என்பது அவ்வளவு இலகுவான காரியமல்ல. அமெரிக்காவுக்கு ஒரு கோரிக்கை இருக்கிறது, ஈரானுக்கு ஒரு கோரிக்கைகள் இருக்கிறது. என்ன நடக்கும்? பிளாக் ஈகிள் என்று எங்கள்கிட்ட இருந்து ஒரு அணு ஆயுதம் இருக்குது. அது 2000 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வரைக்கும் போகும் என்று இவர்கள் சொல்ல, ஈரான் பகுதியிலிருந்து இன்னும் ஒரு இதுவரைக்கும் பாவிக்காத சில புதிய ஆயுதங்கள், ஏவுகணைகள் எங்களிடம் இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற போனது. எனக்கு ஒரு மரணம் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து போங்கன்ற மாதிரி தான் அவரோட சிஸ்டம் இருக்குதே தவிர, எப்ஸ்டீன் ஃபைல் சம்பந்தமாக பெரிதாக பேசப்பட்டது. அது உச்சக்கட்டத்தில் பேசப்பட்டு கொண்டிருக்கும் போது தான் இந்த போர் ஆரம்பிக்கிறது. இந்த பூனையும் பால் குடிக்குமா என்ற மாதிரி சில பேரை நாம் பார்க்க வேண்டியது. கன்றாவியான வேலைகள் நடந்திருக்கிறது. சிறுமிகளை கொண்டு போய் துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார்கள். எவ்வளவு கேவலமான விஷயம். நேரடியாக சம்பந்தப்பட்ட அவருடைய புகைப்படம் சின்ன குழந்தைகளுடன், ஐயோ, அதெல்லாம் வாயால சொல்ல இயலாது. அப்போ இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்தை எப்படி ஆளுவார்கள், இந்த நாட்டை எப்படி ஆளுவார்கள்? இப்போ ஆள்ற லட்சணம் தெரியுது தானே.